வணக்கம். நிறைய நண்பர்கள் வந்துங்க, நீங்கள் ஜோதிடத்தில் வல்லமை தெரியும், அதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்குமே, எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான பலன் சொல்லுங்கள், வாரத்துக்கு ஒரு முறையாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும், யாராக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நம்மளுக்கு ஜோசியம் முறையாக படிக்கலினாலும் கூட இன்ட்யூஷன்ஸ் நல்லா தெரியும். வருங்காலத்தை முன்கூட்டியே அறிஞ்சு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், கோச்சுக்காதீங்க, சரிங்களா? ஸோ மேஷ ராசி பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த வாரம். அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் மதியானத்துக்கு மேலே, பிற்பகலுக்கு மேலே நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யலாம். மதியானத்துக்கு மேலே, காலையில் செய்கிறத விட மதியானத்துக்கு மேலே புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது நல்ல முன்னேற்றம் வரும். மதியானத்துக்கு மேலே செய்யணும், நம்பிக்கை விட்டுருக்கணும், சரிங்களா? மேஷராசிக்கு. ரிஷபராசி செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய வரவை விட செலவு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. வரவு இருந்தால் தான் செலவு செய்யணும், வரவை விட செலவு அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அவசியமான செலவுகளை மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த வாரம். மூன்றாவது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எதிர்பாராத தகவல் வரும். எதிர்பாராத தகவல் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாளாக்கும். பயண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடுகளுக்காக பயணம் பண்ணணும்னு காத்துட்ருக்கிறவங்க இந்த வாரம் நீங்கள் பயணம் செய்யலாம். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு குடும்பத்தில் ஒத்துமை வரும். பழைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு பெரியவங்க மூலிமா தீர்த்து வைக்கிறது நல்லது. நீங்களே அதை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா வீட்டு பெரியவங்க, அதில் அனுபவம் உள்ளவங்க வச்சு நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பழைய பிரச்சனைகளை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வாரம் இந்த வாரம். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா பணியில் உங்கள் திறமை பாராட்டப்படும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துல உத்தியோகத்தில் இருக்கீங்களோ அங்கே நல்ல பேர் வரும். ஸோ அந்த ஆதரவை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த வாரம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி. கன்னிராசி திட்டமிட்டு காரியங்களை செயல்பட வேண்டிய, ஏனோ தானம் செய்யக்கூடாது. இது எல்லாமே ஒரு பிளான், ஒரு ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், வெற்றி அடையும். பிளான் எல்லாமே செய்யக்கூடாது. மாணவர்களுக்கு நல்லா படிக்கலாம். இந்த வாரம் நல்ல படிப்பு நல்லா வரும். துலாம் ராசி. உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். நிறைய யோகா தியானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உறவினர்கள் மூலிமா நிறைய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க, முன்னாடி கேட்டிருப்பீங்க, இந்த வாரம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்தது விருச்சிக ராசி. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம்னு அவசரமாக முடிவு எடுத்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அது வேண்டாம். சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அடுத்து தனுசு ராசி. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் முன்னேற்றம். தொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இன்டர்வியூ கால்ஸ் எல்லாம் வரும். அடுத்தது மகர ராசி. என்னோடய ராசி மகர ராசி. மகரனா செய்கிறான். மகரத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சுமை குறையும். கடன் எங்கேயாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பண வரவு திருப்தியாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கடன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இந்த வாரம் பூரா. அந்த மாதிரி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் வித்தைகள் காமிக்காமல் இருந்தால், சரியாக முறையாக வண்டியை பராமரித்து அதை ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி ஓட்டினீங்கன்னா நல்லா. கழுத்து, தொண்டை, இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஷன் சொல்லுவாங்க, வாயு தொல்லை, அந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உணவுகள் நான்வெஜிடேரியன், முக்கியமாக எக்கு கூட நீங்கள் சாப்பிட்ற தவிர்த்துங்க. உடம்பு சக்தி இருக்கணும்னா ஆனால் எக்கில் இந்த வெள்ளைக்கரை வேணால் சாப்பிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணி, காரம், புளிப்பு, உப்பு அது வேண்டாம், அது சரி வராது. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளையாக இருக்கிற உணவோடு தவிர்த்துருக்கு. உணவில் அவங்க கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மகராசி. அடுத்தது கும்பம். மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகும். சிறிய முயற்சி கூட பெரிய பலன் தரும்.
சின்னதாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுவீங்க, அது பெருசாக ரிசல்ட்டு கிடைக்கும். மனசில் இருக்கிற குழப்பமெல்லாம் தெளிவாகும். நிறைய கோவிலுக்கு போகணும், சிவாலயங்களுக்கு போகிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு பிரதோஷம், சிவாலயங்களுக்கு போகிறது வணக்கம். மீன ராசி அடுத்து கடைசி நிறைவாக மீன ராசி. முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் முயற்சி செஞ்சால் பலன் கிடைக்கும், முயற்சி செய்யலைன்னா எதுவுமே கிடைக்காது. ஆன்மீக எண்ணங்கள் மேலோக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லா ராசிக்கும் சொல்லியாச்சு. இதெல்லாம் பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனா பிரதோஷ காலங்கள், பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரியான காலங்களில் அவங்களோட முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் மாடியில் காக்காய்க்கு இல்லை வீட்டில் நீங்கள் வளர்த்துற நாயாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உணவு கொடுங்க. முக்கியமாக புறாக்கள், அவங்க ஃபுட்டுக்கெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சின்ன ஜீவராசிகள் அவங்களுக்குலாம் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தொல்லை பண்ணாது. காக்காயை அடிக்கிறது, அப்புறம் புறாவை கல்லை போட்டு, நாயை பார்த்தா ரோட்டில் கல் அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. காலபைரவருடைய வாகனம் அதெல்லாம் பண்ணீங்க. உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பண்ணி மாட்டிக்காதீங்க, பெரிய பிரச்சனையாகும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் தினத்துக்கும் கோவிலுக்கு போங்க. தினத்துக்கும் ஏதாவது ஒரு கோவில் வீட்டு பக்கத்தில், எல்லா பெரிய கோவிலுக்கு தான் போகணும்னு கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், விநாயகர் ஆலயம் ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோவிலுக்கோ அம்மன் கோவிலுக்கோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தினத்துக்கும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பிரதோஷ காலங்களில் சாயந்தரம் போகும். முக்கியமான நாட்கள் வருது இல்லையா, அது எல்லோரும் போகிறது வணக்கம். அது தினத்துக்கும் காலையில் கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கு. ஹிந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அந்தந்த நாளுக்கு ஒரு வழிபாடு. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம்னா செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த தெய்வம் முருகன், பிரதோஷம் அது சிவன். ஸோ அங்கே நீங்கள் போய்க்கலாம். புதன்கிழமைன்னா ஐயப்பன், வியாழன்னா குரு தட்சிணாமூர்த்தி. உங்கள் இஷ்ட தெய்வங்கள், இஷ்ட குருன்னு சொல்ல சீரடி சாய்பாபாவோ இல்லை ராகவேந்திரரோ ரமணரோ, அது உங்களுடைய இஷ்ட குரு போய்க்கலாம். வெள்ளிக்கிழமை அம்மன், சனிக்கிழமை ஆஞ்சநேயர், ஐயப்பன், பெருமாள். ஞாயிற்றுக்கிழமை நவகிரக வழிபாடு ரொம்ப முக்கியம். திங்கக்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை நீங்கள் சோமவாரம், அதாவது சிவனுக்கும் வழிபாடு பண்ணணும், பெருமாளுக்கும் வழிபாடு பண்ணணும். திருப்பதியில் பெருமாள் திங்கக்கிழமை அன்றைக்கி தான் வந்திருக்கார். ஸோ அவரோட அவதாரம், ஸ்ரீனிவாச அவதாரம் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா திருமலையில் திங்கக்கிழமை அன்றைக்கி. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு உகந்த நாள். அப்படி கிடையாது. அதுவும் உகந்த நாள் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் திருப்பதியில் பெருமாள் நின்னதே திங்கக்கிழமை அன்றைக்கி தான். அதே மாதிரி வாரத்தில் முதல் நாள், 2வது நாள் இந்த திங்கக்கிழமை, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதில் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் உகந்த நாள், சோமவாரம்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாள் வழிபாட்டை தான் தமிழ்நாடுகள் எல்லோரும் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த தினந்தோறும் கோவிலுக்கு போகிறது ரொம்ப உகந்தது. சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் வளர்த்துற நாயாக இருந்தாலும் சரி, ரோட்டில் இருக்கிற நாயாக பாலோ பிஸ்கட்டோ அது கொடுங்க. எங்கேயாவது இந்த குளிர்காலம், மழைக்காலம், நிறைய காற்று சில்லுன்னு இருக்கும் வெளியில், ஆடி காற்று. ஆவணி வந்தாலும் அந்த ஆடி காற்று எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்கேயாவது சர்ப்பம் பார்த்திங்கன்னா அதை கும்பிடுங்க, வணங்குங்க. அதை அடித்து தொல்லை பண்ணிட வேண்டாம். அது பெரிய விஷயம். மனித பிறவிக்கு முற்பிறவி சர்ப்பம், பாம்பு. ஸோ அதை நீங்கள் தொல்லை பண்ணிட்டீங்க, அதை அடிக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கையே நரகமாயிடும், மகாபாவம் அதெல்லாம். ஸோ அது நீங்கள் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டுக்கும், நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள், அவ்வளோதான். அதை பிடிக்கிறது, அதை அடிக்கிறது, அது ரொம்ப தப்பு. சின்ன சாதாரண அது விஷ ஜந்து தான், இல்லைன்னு சொல்லலை. அது சாதாரண பாம்பாக இருந்தாலும் சரி, ராஜநாகமாக இருந்தாலும் சரி, ராஜநாகமாக விஷயத்தை பார்க்க முடியாது. மகானுபாவம். ராஜநாகத்தை பார்க்குறக்கே நமக்குலாம் ஜாதகம் அதுக்கேற்ற மாதிரி அமையும், அப்போ தான் நடக்கும். சரிங்களா? சாதாரண மனிதர்கள் முற்பிறவி சார்பு தான், சர்ப்பம் தான். அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் பிறவி கிடைக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்துங்க. ஒரு வணக்கம், ஒரு கும்பிட முடிஞ்ச பால் வாங்கி கொடுங்க, பால் வாங்கி வைங்க. அடிக்கிறது, துரத்துறது, தொல்லை பண்ணக்கூடாது. அது எல்லா ஜீவராசிக்கும் பொருந்தும், முக்கியமாக சர்ப்பத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? அடுத்த வாரம் சந்திப்போம். இது சம்மந்தப்பட்ட தகவல் கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இன்னும் மேற்கொண்டு பேசணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அடுத்த வாரத்துக்கு கிழமை பதிவு செய்யப்படும்.
நன்றி, வணக்கம்.